ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபிஐ தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானு வந்து 2 நாளாக வெளியூருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கே பாருமா நம்ம வந்து வெளியூருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லவும், எதுக்குன்னா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, வெண்பா வந்து இதை பற்றி நினச்சிக்கிட்டே வந்து ரொம்பவே வந்து சோகத்தோடு இருக்கிறா. அதனால தான் அந்த ஊரில் வந்து ஒரு கோயில் இருக்குதான், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வெண்பாவை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் அத்தையும் இல்லைல்ல, அதனால அவங்க இருந்ததான் ஏதாவது கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க வரதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கவோ, அப்போ மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாண்ணா நீ சொல்கிறது கரெக்டு தான், வெண்பாவை அழைச்சிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா இது சம்யுக்தாவும் அவங்க பிரேமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பாருன்னா இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பாக்கும், இதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிடணும், சிபியை நம்ம கைக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதான் அந்த தமிழரசி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தமிழும் இங்கே இல்லை. ஏன்னா அவள் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களும் வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் வந்து இங்கே யாருமே கிடையாது, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம், இது நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்க சிபியோட ஃப்ரெண்டை தான் கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவங்க சம்யுக்தா வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருடா நீ வந்து சிபியை அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் லாங்காக வந்து எங்கேயாவது போயிட்டு வா, நான் சொல்கிற வரைக்கும் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் சொல்லும் போது தான் சிபியை நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கவோ, என்னாச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் நீ சிபியை அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் லாங்காகவே எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நீ என்னமோ பண்ண போறேன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், சரி நீ சொல்றியாத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அழைச்சிட்டு அவங்க வந்து வெளியே போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்க வீட்டை எல்லாத்தையும் வந்து மாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்தம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ ஜானுமா வர வீட்டில் இல்லாத நேரத்தில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ, இங்க பாரு முத்தம்மா நீ இந்த வீட்டில் வேலை செய்யப்பட்ட ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரியாக்கும், அதனால தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் நீ வந்து தலையிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே முத்தம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்கிட்ட ஜானுமா கூட இத்தனை வருஷத்தில் இப்படிலாம் அவங்க பேசினதே கிடையாது, சொல்ல போனாக்கி என்ன இந்த வீட்டு வேலைக்காரியாக கூட அவங்க நினச்சது கிடையாது, இந்த குடும்பத்தில் ஒருத்தராக தான் என்ன நினச்சிருக்கிறாங்க, ஆனால் நீ போய் என்னை இப்படி பேசிட்டி அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு சும்மா ஜானுமா பற்றி பேசிகிட்டு இருக்காது, இன்னும் இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வரப்போகிறேன், அதனால இன்னும் நான் வச்சதான் சட்டம், அதனால இதெல்லாம் நீ பழகிக்கிடணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டு நடக்கணும், அப்படி மட்டும் நீ கேட்கலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த வீட்டிலேருந்து உன்னை அனுப்பி விட்டுரும் அப்படின்னு சம்யுக்தா சொல்லவும், இது கிட்டது முத்தம்மா வந்து சோகத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் டெக்கரேஷன்லாம் பண்ணதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்கவும், அப்போ என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே வந்து அவங்க சம்யுக்தா இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றா சொல்லவும், உடனே வந்து அந்த வீட்டில் உள்ளவங்கள 2 பேரை கூப்பிடுறாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நான் பார்ட்டி ரெடி பண்ண போகிறேன், அதனால இந்த ஹாலில் இந்த பொருளெல்லாம் மாற்றணும் அப்படிங்கவும், என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, ஜானுமா இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, சாமி ரூமெல்லாம் இருக்குது அப்படிங்கவும், உடனே வந்து சம்யுக்தா சொல்கிறாங்க, இப்போ என்ன சாமி ரூம் இருக்கிறது தான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதா, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி ரூம் கதவை அவங்க அடைச்சிட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை ஜானுமா இந்த வீட்டில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வரப்போகிறேன், அதனால் ஒன்று சும்மா ஜானுமா புராணத்தையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, உங்களுக்குலாம் அடுத்தது சம்பளம் கொடுக்க போகிறது நான் தான், அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரிதாம்மா நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே கேட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் எல்லாமே வந்து மாற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கொண்டுட்டு வரவும், இதை பார்த்ததுமே மொத்தமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, ஜானுமா அந்த வீட்டை கோயில் மாதிரிக்கு வச்சிருக்கிறாங்க, இந்த சம்யுக்தா என்னன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து இங்கே பார்க்கும்போது சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ சிபி வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சிபியோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லைடா என் சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் சித்தப்பாவை போய் பார்க்கணும், அதனால அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது திடீர்னு சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு அதெல்லாம் சொல்லிட்டா வரும், நான் சொல்கிறத வந்து நீ கேட்டு நடையேன், நீ எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு கொஞ்சம் கிளம்பு அப்படின்னு சொல்லவும், உடனே சிபியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சிபியோட ஃப்ரெண்டு வந்து நினைக்கிறாங்க, ஐயோ இந்த சம்யுக்தா எப்போ தான் வந்து வீட்டுக்கு வர சொல்வால தெரியல, நானும் சிபி கிட்ட என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவன் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறான், இன்னும் எவ்வளோ தூரம் தான் போயிட்டு இருக்குதோ தெரியலையே, இவ எப்போ தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வீடு ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்ததுமே முத்தமாக வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஜானு அம்மா இந்த வீட்டை எப்படி வச்சுருந்தாங்க, அந்த சம்யுக்தா என்னன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மா ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க கோபத்தோடு நேராக சம்யுக்தா
போலீஸ்கார்ட்ட வராங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்கிட்ட வந்து கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறதுக்கு நான் வந்து அனுமதிக்க மாட்டேன், தயவு செய்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்கவோ, என்ன முத்தமாக நீ நினச்சிட்டு இருக்கிற, இந்த வீட்டில் நீ வேலை செய்யப்பட்டவ, நான் என்னென்ன அந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறவ, அப்படி இருக்கும்போது நீ சொல்லி நான் கேட்கணுமா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அங்கேருந்து நீ கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே முத்தமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கு இங்கே இதெல்லாம் பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ பாட்டுக்கு நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவும். அடுத்து பார்த்தோம்னா முத்தமாக வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிபிட்டு வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கவும் அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து அவங்க சமீகிட்ட வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே நல்ல வேலை இப்போ மாதிரி வீட்டுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுத்தால் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வா நம்ம வீட்டுக்கே கிளம்பல அப்படிங்கிறாங்க. என்னடா எங்களெல்லாமோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், வா நம்ம கிளம்பல அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சிபி வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மொத்தமாக வந்து அவங்க கையில் பேக் எடுத்துட்டு அவங்க வெளியே வரவும் அப்போ வந்து சிபி பார்த்ததுமே அவங்க காரை நிறுத்திடுறாங்க. என்னது முத்தமாக்கா எங்கே கிளம்புறாங்க, கையில் பேக் வர வச்சிருக்கிறாங்க, என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முத்தமாக்கா எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கவும், ஒன்றும் இல்லை சிபி தம்பி, ஜானு அம்மா வேற இல்லைல்ல, அதனால தான் நான் வெளியே கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அப்படிலாம் போகக்கூடிய ஆள் கிடையாது, அம்மா உங்கள் கையில் என்ன பேக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்தம்மா வந்து அது ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க முத்தம்மாக்கா, நான் உங்களை வந்து இந்த வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்களாம் நினைக்கிறதே இல்லை, ஜானுமா எனக்கு எப்படியோ அதே மாதிரிக்கு தான் இந்த வீட்டில் ஒருத்தராக தான் நான் வந்து உங்களை நினச்சிருக்கிறேன், அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க முத்தமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து சம்யுக்தா வந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சிபி வந்து கோவத்தோட நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க வந்து சம்யுக்தாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பார்ட்டி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்போ சிபி அங்கே வந்து பார்த்துட்டு, சிபி வந்துட்டியா, வா உனக்காக தான் இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உனக்காக நான் ஒரு மோதிரம் வாங்கியிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை போடுறதுக்காக போடவும் உடனே வந்து பிரேம் வந்து சொல்றாங்க, இங்க பாரு சிபி, நீ விரல காட்டு, என் தங்கச்சி மோதிரம் போட்டுட்டோம், அதை நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக இருக்கவும் உடனே வந்து சிபி வந்து அவங்க சம்யுக்தாவை பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இதை பார்த்ததுமே வந்து சம்யுக்தா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சிபி பரவாயில்லையே, நம்மள பக்கத்துல வர சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்ததுமே பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்யுக்தாவும் பிரேமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வீட்டை இந்த மாதிரிக்கு நீ பண்ணி வச்சிருப்ப, அது மட்டும் இல்லாமல் முத்தம்மாக்காவை நீ இந்த வீட்டை விட்டே அனுப்பியிருக்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், அவங்கள யாரும் நினச்சிட்டு இருக்கிற, அவங்க இந்த வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா என்ன, இந்த குடும்பத்தில் அவங்க ஒருத்தராகும், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணியிருப்ப, ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்ன சிபி நீ ரொம்ப மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா போலீஸ்காரங்களாம் வராங்க. அப்போ அவங்கள பார்த்ததுமே வந்து சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக சார் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், அதாவது இந்த மாதிரிக்கு பொருளெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்திருக்குது, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கப்போ, ஐயோ அப்படிலாம் எந்த பொருளும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் வந்து தகவல் வந்தனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டை செக் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து சம்யுக்தாவும் அவங்க அண்ணனும் வந்து அந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க போலுக்கு. அப்போ உடனே அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொருள் அங்கே இருக்கிறத அவங்க வந்து எடுத்து கொடுக்கவும் இதை பார்த்ததுமே சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் தான் இந்த பொருளை நாங்கள் எடுத்துருக்கிறோம், அதனால வந்து உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபியை அரெஸ்ட் பண்ணவும் இதை பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சிபி வந்து அவங்க சம்யுக்தாவே திரும்பி அவங்க பார்த்துட்டு போகவும் இதை பார்த்ததுமே முத்தமாக வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அம்மா இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குதே, இப்போ தமிழும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு உடனே பார்த்தோம்னா முத்தமாக வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தமிழ் இந்த மாதிரிக்கெலாம் அம்மா இல்லாத நேரத்தில் நடந்து போச்சு தமிழ் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே தமிழ் வந்து என்னக்கா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சிபி அந்த மாதிரிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் சம்யுக்தாவும் அவன் அண்ணனும் தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே தமிழரசு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தமிழரசு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா முத்தம்மாக்கா, அதாவது அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சு அவங்க தாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கவும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது தமிழ், யாருமே வீட்டில் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சு அப்படிங்கவும், ஏன் மீனாவும் அவங்க கணேசும் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் கோயிலுக்கு போயிருக்காங்க, வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ உடனே வா தமிழ், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, சரி அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட வேண்டாம், நான் உடனடியாக கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தோம்னா உடனடியாக இங்கே கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சம்யுக்தா போட்டு பயங்கரமாக தமிழ் திட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபியை பார்க்கறதுக்காக அங்கே ஸ்டேஷனுக்கு போகவும் தமிழ் வந்து சிபியை பார்த்ததுமே சொல்கிறாங்க, சிபி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சிபி வந்து ரொம்பவே சோகத்தோடு அங்கே கண்கலங்கி இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து லாயரை வர சொல்லவும் அப்போ உடனே வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நாங்கள் கையங்குளமாக பிடிச்சிருக்கிறோம், உங்கள் வீட்டில் இருந்து தான் இந்த பொருளை எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க தமிழ் வந்து சொல்கிறாங்க, இந்த பொருளுக்கும் அது சிபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது சிபி எப்படி காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.